கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. ஆண்டவர் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாதவர் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைய தியானத்திற்காய் பிரசங்கத்திற்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். Let's turn our Bible to Deuteronomy chapter 8 verse 18 for today's உன் meditation. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee the power to get wealth, that he may establish his covenant which he sware unto thy fathers, and as it is this day. ஆண்டவராகிய தேவன் மோசே மூலமாய் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். God tells the people through these words through Moses. சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் தருகிறார். He gives the power to get wealth. ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் He தருகிறார். gives the power to earn this wealth. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப ஐஸ்வர்யம் பணம் இந்த உலகத்திலே தேவை. So we need wealth in this world. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. So there's a proverbs that's usually said in Tamil that means if there's no wealth, there's no life in this world. If there is no grace, there is no life in the eternity. இப்ப பொருள் இந்த உலகத்தில் இல்லைன்னா நாம் வாழ்வது மிக கடினமான ஒரு காரியம். So we need wealth to live in this world. ஆண்டவர் பொருளே இல்லை பணமே தப்புன்னு ஒரு இடத்துல சொல்லப்படவில்லை. God has never said that is the wealth is wrong or it is sin. சம்பாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். So he says you have to earn wealth. பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் தருகிறார். He gives you the power to get wealth. அவர் அங்கு முக்கியப்படுத்துகிறார். He actually shows importance to wealth here. இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழணும். You have to live happily in this world. இந்த உலகத்திலே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். Your needs have to be met in this world. பசியோட பட்டினியோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. You need not be in hunger and strife. நீ நன்றாய் வாழ வேண்டும். You have to live a happy life. நீ நன்றாய் வாழ்வது மாத்திரம் மற்றவர்களையும் நன்றாய் வாழ வைக்க வேண்டும். Not only that you should be happy and live good, but you have to make others also happy and you have to make them good. அப்படி That is God's will. அப்போ இப்ப அதுக்காக என்ன செய்யறாரு, அந்த சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் தருகிறார். So for that he gives you the power to get wealth. ஆனா அந்த வசனத்துல அது மேற்கொண்ட அதுக்கு மேல இருக்க வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா, If you read the verses prior to that, 17வது வசனம் வாசிக்கும் போது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. so he says here, and thou say in thy heart, my power and my might has gotten me this wealth. ஆமா, அதாவது நான் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி திறமையோட அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஐடியா நுணுக்கமாக வேலை செஞ்சு அதையும் இதையும் செஞ்சு நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத அப்படின்ற. So actually he warns here that don't boast of your hand strength or anything that you have gained the wealth on your own. அதில் போட்டு எச்சரிக்கையாயிரு. So he warns him there. நீ கேர்ஃபுல்லாயிரு. He said be careful. அப்படியே அறிவை யூஸ் பண்ணி திறமையை யூஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன்னு சொல்லாத தயவுசெய்து. So don't go and tell everybody that I use my intelligence, I use my wisdom, I use my knowledge, I use my strength to get this wealth.
அப்படி சொல்றதுக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு போட்டிருக்கு. So he said, be warned that you should not say this way. இன்னைக்கு உனக்கு பணத்தையும் எல்லா வேண்டிய சம்பாத்தியம் நான் ஏன் தரணும்னா, so he says why I should give you all this is because உனக்கு வேண்டிய பணத்தை தருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, the reason why I have to bless you with wealth is because உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். that is because I promised your forefathers, உன்னுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், so the forefathers Abraham, யாக்கோபு, ஈசாக் என்பவர்களுக்கு, Jacob and Isaac, நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். so I have told them, I have already told them and I have blessed them that I will bless their generation. அவங்களோட கூட உடன்படிக்கையும் செஞ்சிருக்கிறேன். I have made a covenant with them. அந்த உடன்படிக்கையை நான் செஞ்சு ஆகணும். So since I have made a covenant with them, I have to do what I have promised them. உன்னை பார்த்து இல்ல, not because for you, அவங்கள பார்த்து, it is for them, அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக, it is for the promise that I have given them, அவங்கள நான் அன்பு கூர்ந்த நிமித்தம், it since because I love them, நான் உனக்கு நான் இதை செய்றேன். I have to do this for you. அதனால நீ ஏதோ சாதிச்சுன்னு நினைக்காத. So don't boast that you have done something, accomplished நீ அப்படி something. சொன்னீன்னா அப்புறம் எனக்கு நான் வேற மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கும் If you start saying that way, then I'll have to work in a different way. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது, when we read in this, உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு அவர் கொடுக்கிறவர். So he says, I will give the power to get wealth. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பணம் இருந்தா பிரச்சனைங்க. So many of them say if there is money there is always problem. பணம் இருந்தா பலவிதமான போராட்டம் வரும். So if there is money then lot of problems will come. அப்படி எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லைங்க. Then I don't need that kind of a money. பணம் பாவத்துக்கு நடத்தும், அதனால பிரச்சனைங்க. Money will lead you to sin, so I don't want money. அப்படி சொல்லுகிறவர் அநேகர். So there are actually many people who are saying this kind of things. என்ன ஒரு சின்ன கதை சொல்லி அதோட சில காரியங்களை சொல்லும்படி நான் விரும்புகிறேன். I would like to tell a small story regarding this and then proceed with the message. ஒரு ராஜா இருந்தாராம். There was a king. அந்த ராஜா அந்த அவர் தேசத்துல ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துட்டு இருந்துச்சாம். So there was a lot of wrongdoings happening in his kingdom. எங்க பார்த்தாலும் கொலை, there was murder, எங்க பார்த்தாலும் திருடு, கற்பழிப்பு, இன்னும் பலவிதமான குற்றங்கள். So there was having a robbery and rapes and everything was happening, wrong things happening in his kingdom. அது ஒவ்வொரு வருஷமும் ஜாஸ்தியாகிறத பார்த்தாராம். So each and every year it was not decreasing but increasing. அவருக்கு ரொம்ப கவலை. He was very worried. என்னடா என் நாட்டுல இவ்வளவு குற்றங்கள் He was worried that so many crimes have been increasing every year. இத தடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? What should I do to stop this? யோசிச்சு இரவும் பகலா யோசிச்சார். He was completely thinking about how to stop this crime. இந்த குற்றங்கள் நடைபெறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, so he was thinking the main reason why this crime was happening is கத்தி. So he said knife. இந்த கத்தியை காமிச்சு தான் கொலை செய்யறானுங்க. So showing a knife only they rob. கத்தியை சாய்ஞ்சு தான் திருடுறானுங்க. So showing a knife only they murder, showing a knife they rob. கத்தியை காமிச்சு தான் பலவிதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கானுங்க. So showing a knife only they do other things, they actually threaten them. இந்த கத்தியை நிறுத்திட்டாங்க, கத்தியை ஜனங்கள்ட்ட இல்லாம பண்ணிட்டா குற்றம் நிடும். So what he thought was if there was no knife at all then this crime will all stop. உடனே இது அருமையான ஆலோசனையா பட்டுச்சு அவருக்கு. He thought it is a very good thought. அமைச்சர்களை சொன்னாரு. He told his ministers, அருமையான ஐடியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். I've got a very good solution to this. நம்ம நாடு குற்றமே இல்லாத நாடாய் மாறப் போகிறது. Our kingdom is going to become a kingdom without any crime at all. அதனால நீங்க என்ன செய்யுங்க, எங்க பார்த்தாலும் தண்டோரா போடுங்க. So he said go and proclaim. தட்டாங்க. So he said go and tell all the blacksmith. சொல்லிட்டு இதே மாதிரி யாரும் இனிமே கத்தி செய்யக்கூடாது. So he just told them, give them orders that they should not make knives anymore. சின்ன கத்தியோ பெரிய கத்தியோ எந்த கத்தியும் செய்யக்கூடாது. He should not make any kind of knife, small knife or big knife or anything. அதே மாதிரி தண்டோரா போடுங்க. So go and proclaim, go and tell everybody. எல்லா கத்தியும் கொண்டு வந்து உள்ள கொடுத்துற சொல்லுங்க. And ask them to return all the knives that has been used in the kingdom. எவனும் கத்தியை வச்சிருக்க கூடாது. Nobody should have a knife. அமைச்சர்கிட்ட சொன்னா அமைச்சர்களும் ஒன்றும் பேச முடியல. So when he told the ministers couldn't talk back. நாடு முழுசும் தண்டோரா போட்டு சொல்லியாச்சு. The whole country he went and they proclaimed and they took back all the knives. எல்லா தட்டானையும் கூப்பிட்டு கத்தி செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் பிறப்பிச்சாச்சு. So they ordered all the blacksmith also that they should not do any knives anymore. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything was done. அவருக்கு சந்தோஷம். So he was happy. ஆமா, இனிமே நமக்கு நாட்டுல எதுவும் நடக்காது. So in my kingdom nothing will happen again. அவ்வளவுதான், நீ குற்றம் கம்மியா போயிட போகுது. So all the crime is going to get closed. என்னுடைய நான்
ஜனங்கள் சந்தோஷமா இருக்க போறாங்க. People are going to be happy. அப்படி சொல்லிட்டு நைட் எல்லாம் சந்தோஷம். So he was happy all through the night. அவர் ரொம்ப பெருமிதப்பட்டுட்டாரு. He was very proud of what his decision. சரி சாப்பிட வந்தார் பிரேக்ஃபாஸ்ட். He came to eat. அந்த சமையல்காரனை கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தார். So he called the butler and asked him for breakfast. அவன் நான் உடைச்ச முட்டையும், So he just brought the broken egg கோதுமையும், and wheat, நல்ல வெங்காயம், உரிக்காத வெங்காயம், the whole onion. இன்னும் பல விதமான காய்களை உரிக்காம கொண்டு வந்து வச்சான். So he, without peeling anything, he just brought it like that whole. அவனுக்கு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. The king got very angry. உனக்கு அறிவு இருக்குதா? He said, do you have any brains? காய்கறிலாம் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் எப்படி சாப்பிடுறது? You have brought all the vegetables as whole, the wheat is also whole. How will I eat all this? அந்த சமயக்காரன் கையை கட்டி சொன்னான், ராஜா. The butler actually he folded his hands and he was saying, எல்லா கத்தியும் நீங்க தான் பிடிக்கிட்டீங்க. You have taken all the knives off from us. நான் கத்தி இல்லாம நான் என்ன செய்யறது? Without knife, how can I cut all this? நான் வந்து இந்த காய்கறிலாம் எப்படி வெட்டாம நான் எப்படி பண்றது? How can I do a breakfast without cutting these vegetables? அவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டார். So he just okay. He said, okay, what else to do? I'll just eat it, and he had his மத்தியானம் food. பார்த்து உரிக்காத கோழி வந்து உட்கார்ந்திருக்கு. In the afternoon, he had a whole chicken live on this counter on his table. கழுத்தை திருவி. So in front of him, he just screwed his, he cut his hair. எல்லாமே வேலை செய்யாம வந்து வச்சிருக்குது. So there was no work done on the chicken. He just live chicken was brought there. ஆடு பார்த்தா அப்படியே உரிக்காம இருக்குது. So even the goat was like the whole goat was there. எப்படி சாப்பிடுறது? How to eat a raw goat? ஐயோ கத்தியை வேற பிடிக்கிட்டமே. So he is thinking, how we அதே ஸ்டோரி சொல்றான், என்னால கத்தி இல்லாம எதையுமே செய்ய முடியல. So he is saying, the butler is saying, giving the same reason, without knife I can't do anything. ஒரே குழப்பம். So there was a lot of confusion. சரி ஜனங்க குற்றம் நான் எல்லாம் கணக்கெடுப்போம், குற்றம் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு விட்டுட்டார். So he said, it's for a good reason, let's see how much crime has reduced in my kingdom. அப்புறம் கிங்டத்துல பாத்தீங்கன்னா குற்றம் குறைஞ்சுதான் பார்த்தா குற்றம் குறையல. So he said, when he went and checked the amount of crime that has been reduced or not, he saw that the crime was not reduced at all. குற்றம் குறையவும் இல்லை. Not even one single thing was down. இன்னும் அதிகரிச்சு போச்சு. It was actually increased. எப்படா கொலை செஞ்சான்னு பார்த்தா, how did he murder when he was thinking? பல கொலைகள் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். So they started strangling instead of stabbing, they started strangling. பர கயிறு போட்டு நிறைய பேரை சாவடிச்சாங்க. With a rope also they were strangling. பெரிய பெரிய கல்ல தலைமையில போட்டு சாவடிச்சாங்க. They used big rocks to put on their head and smash their head. அம்மிகல்ல போட்டு நிறைய பேர் கால கையை உடைச்சிருக்காங்க. So they used the rocks, that is grinding stone also to put on their head. தண்ணீரை மூழ்கி அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. They drowned and they killed them. இவருக்கு ஒரே குழப்பமா போச்சு. So he was again confused. என்னடா கத்தி எடுத்தா குற்றம் குறையும்னு பார்த்தா, so I thought if you remove all the knives from the kingdom, the crime rate will go down. ஒண்ணுமே குறையல. But nothing went down. மறுபடியும் கோர்ட் கூட்டினார். Again he called for all his ministers. அமைச்சர்கள் கூப்பிட்டார். All his ministers came. நான் சொன்ன கத்தி என்ன குற்றம் குறையும்னு பார்த்தா ஒண்ணுமே நான் குறையலையே அப்படின்னு சொன்னார். So he told his ministers, I thought if you call back all the knives and all, the crime rate will reduce, but nothing is reduced. ஒரு ராஜா அதுக்கு அமைச்சர் சொன்னா, then the minister said, ராஜா நான் ஒரு விஷயம் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. He said, can I tell us one matter, please don't get angry. கத்தி இருந்தாதான் கொலை செய்ய நீங்க நினைச்சீங்க. You thought if there was knife only they'll murder. அது கத்தி அது காரணம் இல்ல. They say it's not the knife that matters. அவனோட புத்தி ராஜா. It is that mind and the brain that works in the matters. அந்த புத்தி தான் பிரச்சனை. So it is that mind of a person that matters. பணம் பிரச்சனை கிடையாது. It's not the money that matters. அவனோட புத்தி தான். So it's how a man thinks about the money. இந்த பணத்தை வச்சு நீங்க நல்லதும் செய்யலாம். You can do good things with the money. கெட்டதும் செய்யலாம். You can do bad things also. இந்த பணத்தை கொண்டு நான் பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். You can do great things also with the money. ஒருத்த கத்தியை வச்சு அழகா சமைச்சு ரொம்ப அற்புதமான ஒரு சமையலை ஏற்படுத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம். So using a knife, a butler can make great dishes and serve people and make them happy. இந்த கத்தியை வச்சு காட்டு மரங்களை வெட்டி இடத்தை சமமாக்கி ஒரு நல்ல விளைநிலமா மாத்தலாம். So a woodcutter can go and actually clean a big forest which is actually making problem to people and then clear a way for them. கத்தி பிரச்சனை இல்ல. It's not the knife that is a problem. கத்தி வச்சிருக்கக்கூடிய மனுஷனோட புத்தி தான் பிரச்சனை. The mind of the man who is holding the knife matters. சோதர ஹalleluya. Hallelujah. பணம் பிரச்சனை இல்ல. There's no money is not the matter. பணம் உங்களுக்கு தேவை. You all need money.
ஆனா புத்தி தான் பிரச்சனை. So it's how you are going to use it. Your mind is the problem. இப்ப சாலமோன் ராஜா சொல்லுவாங்க, So when they used to tell about Solomon the king, அவன் 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். he actually wedded 700 wives and had 300 concubines. காரணம் என்ன? அவனுக்கு ஏகப்பட்ட பணம் இருந்துச்சு. That's because he had a lot of money. அது இல்ல, அது அவனுடைய புத்தி. That is not the money is not the matter there, but it is his intentions and his thinking was a problem there. ஒருவேளை சாலமோன் பிச்சைக்காரனா இருந்தா கூட, Even if Solomon was a beggar, 100 பிச்சைக்காரிகளை கல்யாணம் பண்ணிருப்பான். he would have married 100 beggars. அவனோட புத்தி தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். It's his thinking and it is mind that is problem there. என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறார்? What God wants to say here is, நல்ல புத்தியா இரியா. so you say be of clear mind. இந்த பணம் என்னது இல்ல, இது ஆண்டவர் கொடுத்தான்னு யோசிக்கும்போது, So when you think that the money is not mine but God has given me this money, ஏதோ நான் சாதிச்சு சம்பாதிக்கல, it's not that I have earned it and I have actually worked for it. ஆண்டவர் இனாமா கொடுத்தார். It is God has rewarded me with this. அதுல பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறவர். So God gives power for that. கொடுக்கிறவர் என்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா, If you say the word give, அந்த பலவிதமான பதங்கள்ல சொல்லப்படுது. it actually denotes so many other meanings. அவர் இனாமா கொடுக்கிறார். He gives us as a reward. அவர் அது ஒரு gift வெகுமதியா கொடுக்கிறார். He gives us as a gift. அது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அனுமதிக்கிறார் போட்டுருக்குது. So he says he allows it. அவர் அனுமதிச்சாதான் நீ சம்பாதிக்க முடியும். Only when he allows it you can earn. அப்ப இது கர்த்தருடைய பணம் என்று நீங்க யோசிக்க வேண்டும். So you have to think it is God's money. நான் இதை கொண்டு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். So you have to have a desire to do good things with the money that you have. அந்த புத்தி தான் நமக்கு தேவை. That kind of a mind you need. ஹல்லேலூயா. Hallelujah. இதுல நான் வாசிச்சேன், ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிறவர். So he says he gives thee the power to get wealth. அவர் ஐஸ்வரியத்தை கொடுக்கல. He doesn't give wealth. அப்படியே தூக்கி ஒரு மூட்டை கட்டி ஒரு ஆள் மூலமா கொடுத்து அனுப்பல. So he doesn't just bundle it up in a sack or something and he just gives to you through a person. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரெngth கொடுக்கிறார். So he gives you the strength to earn money. இந்த உலகத்துல சம்பாதிக்கணும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. It's not easy to earn money in this world. இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கணும்னா பணக்காரன் ஆகணும்னா பெரிய ரொம்ப மிக கடினமான ஒரு விஷயம். So you have to become a rich man or be good and well. It's very very difficult in this world. உங்களுக்கு தேவையான அதை பெற்றுக்கொள்கிறதான தகுதியும் You need to have the ability and the talent to get money. அப்போ அப்படி பெற்றுக்கொண்டாதான், அப்ப அதெல்லாம் இருந்தாதான் சம்பாதிக்க முடியும். So only when you have all these things you can earn. அதுதான் அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்ற சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். So that's what he says here, that God gives you the strength to get the power, wealth. நான் இதை குறித்து அந்த அதுக்கு எபிரேய கோப் என்ற பதம் So the Hebrew word is the word for this is given as kop. அப்ப அந்த பதங்களை குறித்து நான் பார்க்கும்போது, So when we read about that, ஆங்கிலத்துல பவர் கொடுக்கறான்னு போட்டுருக்கு. So here in the English Bible it says power. தமிழ்ல பலன் கொடுக்கறான்னு போட்டுருக்கு. So it says power. பல வழியில strength கொடுக்கறான்னு போட்டுருக்கு. So in some versions it says strength. இந்த எபிரேய மொழியினுடைய அர்த்தம் 5 பதங்கள் சொல்லப்படுகிறது. So actually the Hebrew word can be translated into 5 different meanings. அப்ப strength முதல்ல ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். physical strength, சரீர பிரகாரமான ஒரு strength நமக்கு தருகிறார். So God actually gives us a physical strength to earn it. முதலாவது சரீர பிரகாரமான strength அவர் கொடுக்கிறார். So first thing is he gives us a physical strength to earn money. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரோட சரியா பொருந்துது அப்படி நான் பார்த்தேன். So when I was thinking about who this actually connects to, அப்ப எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு யாக்கோபு. So it actually connects to Jacob. ஜேக்கபல குறித்து பாத்தீங்கன்னா இந்த 5 பதங்களும் அங்கே ஒப்பிட்டு பேச முடியும். So you can actually connect all the 5 meanings to Jacob. நிறைய பேருக்கு பணம் அப்பா வழியில கிடைக்கும். So many of them inherit money from their father. வேற யாராவது கொடுப்பாங்க. Or someone else will give. ஆனா அப்பா வழியில கொடுத்தாலும் பிள்ளைங்க அதை நின்னு பாதுகாத்துக் கொள்ளணும். So even if you get it as an inheritance, you need this power to safeguard the money and keep it take the wealth. யாக்கோபு தன் ஈசாக்கு எல்லாத்தையும் கொடுத்து யாக்கோபுக்கு ஈசாக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். So actually Isaac gave everything to Jacob. ஆனா யாக்கோபுல ஒன்றையும் அனுபவிக்க முடியல. But Jacob could not use it or he couldn't enjoy it. அண்ணங்கிட்ட இருந்து சேஷ்டபத்திரம் பார்த்து He actually got the firstborn rights from Esau deceivingly. அதுக்கப்புறம் ஈசாக்கை ஏமாத்தி எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டான். So he deceived also Isaac and got the blessings.
ஏசா சொல்றான், எனக்கு ஒரு சின்ன இது இடக்கூடமா ஒரு சின்ன ஆசீர்வாதமா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏசா அழுகிறான். So Esau was crying that you haven't kept even a small blessing for me. ஆனா அனுபவிச்சாலும் அனுபவிக்க முடியல. But Jacob didn't enjoy any of the blessings. உயிருக்கு பயந்து ஓடுகிறான். He ran away from that place. தனியா ஓடுகிறான். He ran alone. கூடாரவாசி அவன். He was staying in tents. காட்டுக்குள்ள ஓடுகிறான். வனாந்தரத்தின் வழியாய் ஓடுகிறான். He just ran away into wilderness. அவனுடைய மாமனை பார்த்து போகிறான். He went to see his uncle Laban. இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதைகள் தெரியும். நான் அந்த முக்கியமா சில காரியங்களை சொல்லபடி விரும்புகிறேன். So everybody knows this story. I just want to point out to few important things. ஏன்னா the human strength மனுஷனுக்கு ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனை அவர் தருகிறார். So the physical strength which God gives to get the wealth. உழைக்கணும்னா நமக்கு strength தேவை. So if we have to earn, we need some strength. அதிக மணி நேரம் உழைக்கணும்னா நமக்கு strength தேவை. If we are going to work for hours, we need the strength for that. எப்ப பார்த்தாலும் உடம்பு வலி. Always there's body pain. எப்ப பார்த்தாலும் குழப்பம். There is always confusion. உழைக்கிறதுக்கு பலன் இல்லைன்னா if there is no strength to earn, சம்பாதிக்க முடியாது. We can't earn anything. அப்ப ஆண்டவர் உழைக்கிறதுக்கான பலனை அவர் தருகிறார். So God gives us the physical strength to earn. இப்போ இந்த யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது when we read about Jacob, ஆதியாகமம் 31:42 பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி குரு என்னோடு ரோமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். என் தேவனின் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். So Genesis 31 verse 40 to 42. Thus I was in the day the drought consumed me, the frost by night, and my sleep departed from my eyes. Thus I have been 20 years in thy house. I have served thee 14 years for thy 2 daughters, and 6 years for thy cattle, and thou hast changed my wages 10 times. Except the God of my father, the God of Abraham, the fear of Isaac had been with me. Surely thou hast sent me away now empty. God has seen my affliction and labor of my hands and rebuked thee yesterday night. So what does he come to say here? பகல் உஷ்ண வெயில், I was in the drought that consumed me, இரவுல குளிர், and the frost by night. அவன் ஆடுகளை கூட படுத்துக்கிட்டேன். So he was actually sleeping with his sheep. நித்திரை எனக்கு தூரமா இருந்துச்சு. The sleep departed my eyes, he says. தூங்க கூட என்னால முடியல. He couldn't sleep also. எத்தனை மணி நேரம் தூங்கி இருப்பானோ? We don't know how many hours he had slept. அது மாத்திரமல்ல, என் கையின் my handiworks. எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருப்பேன். I worked so hard for all this. உழைப்பு எப்ப பார்த்தாலும் உழைப்பு. I was always working. நான் கடினப்பட்டு உழைச்சேன். I worked very hard. என்ன சொல்றான், 20 வருஷம் நான் கடினப்பட்டு உழைச்சேன். I worked 20 years for you. ஒரு ஆட்டு மந்தையை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். It's not very easy to take care of a flock. ஒரு பக்கம் திருடங்க வந்து திருடுவாங்க. So the actually sheep flock means robbers will come, thieves will come and take the sheep. Animals வரும். The animals will come and attack it. அதுக்கப்புறம் வியாதி பிடிக்கும். Maybe some disease also will come. அதுக்கப்புறம் அது வந்து அந்த சினை அழிஞ்சிடும். It may get abortion. அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. So there are a lot of problems that happen. அது கடினமாய் அவன் உழைத்திருக்கிறான். So he worked really hard for that. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் அந்த ஸ்ட்ரெngth அவர் தான் கொடுத்தார். So just to take care of all these things, the strength that he needed, God gave him. இதுதான் சொல்லப்பட்டது, ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். So that's what here it says, God gives strength. 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறதுக்கான பலனை அவர் உனக்கு தரார். To work for 10 hours 12 hours together, God gives you the strength. ஆண்டவர்ட்ட கேளுங்க. So ask God for that. தூங்கிட்டே இருந்து தொப்பன வந்து விழுந்து நினைக்காதீங்க. So don't think you can keep sleeping or lying down and God will just give you the blessing. நம்ம கிறிஸ்தவ உலகம் இப்படி மாறிடுச்சு. So in Christianity this kind of a thing is there commonly. கோலும் கையுமா போனேன். So I went with a rod and staff. ரெண்டு பரிவாரங்களை எடுத்து வந்துட்டேன். என்னமா ரெண்டு கை இப்ப நேரா போயிட்டு நிறைய ஓட்டிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. So he's saying just we go empty handed and bring back so many blessings. அதுக்கு பின்னாக ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுத்து உழைக்க வைத்திருக்கிறார். But 20 years he worked hard, did so much hard work. கடினப்பட்டு உழைத்திருக்கிறார். He worked very hard. ஊழியத்துல கூட உழைப்பு தேவை. So in
even in ministry we need to do hard work. இந்த பாலியங்கிச்ச புத்தகத்துல நான் வாசிக்கும் பொழுது, So when I was reading this books of Palyangichu and all, என்னால இரவுல 2-3 மணி நேரம் கூட என்னால தூங்க முடியாது. I can't even sleep for 2-3 hours. அவ்வளவு ஃபோன் கால்ஸ் வரும். So many phone calls I used to get. 18 மணி நேரம் நான் உழைத்து கொண்டே இருப்பேன். I used to work for 18 years, 18 hours. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது, நான் பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பேன். So I used to always travel for winning souls. இதுக்கு வெளிநாடு போகும்போது எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைக்கும். So whenever I used to go abroad, I used to sleep a little. அப்படி இரவும் பகலும் பிரயாசப்பட்டு இந்த ஆத்துமாக்களை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். So that is how he actually won so many souls for his church. அவன் சொன்னா இரவும் பகலும் பிரயாசப்பட்டேன். So Jacob says, I actually toiled for night and day. சுறுசுறுப்பாய் உழைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants you to work very hard. இந்த ஸ்ட்ரெngth அவர்தான் தரார். So he gives you that strength. சோம்பேறியா இருக்காதீங்க. Don't be lazy. சோம்பேறியா இருந்து வாக்குத்தத்தத்தை வச்சிட்டு எதையாவது வாங்கிக்கலாம்னு யோசிக்காதீங்க. So don't think that you can just be lazy and just keep the promises and hold on to promises and get at the blessings. அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி ஒரு உழைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். So there is a hard work behind that blessing. ஆனா நீ உழைப்பு தான் எல்லாத்தையும் பெற்றுக்கிறது நான் சொல்ல விரும்பல. But it's not only hard work that gives you the blessing. ஆனா ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஒரு உழைப்பு தேவை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். But there is a hard work that you have to pursue to get God's blessing. சரி, நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு போவோம். So let's go to the next point. அந்த பதம் வந்து என்ன சொல்லுது? strength of angels போட்டுருக்குது. So second one is strength of, it gives you the strength of angels. அப்படினா ஆண்டவர் என்ன சொல்றாரு? So what God says, நீ இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு நான் தூதர்கள் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்றேன். So he says to for you to earn in this world, the angels will help you. உன் strength மட்டும் பத்தாதுப்பா. No, your strength alone is not enough. நான் என்னுடைய தூதர்களை உனக்கு அனுப்புறேன். So I will send you my angels to help you. தூதர்களோட strength உனக்கு சேர்த்து தரேன். So the angels strength also will be added to your strength. அப்படின்னு அவர் சொல்றார். So that's what God says there. அதையும் யாக்கோபோடு கூட சம்பந்தப்படுத்த விரும்புகிறேன். So that also can be connected to Jacob. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்திலே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளி வரியும் உள்ளவைகளாக கண்டேன். அன்றியும் ஒரு தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்களும் கலப்பு நிறம் புள்ளியும் வரியுளியுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூடுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்போதே நீ எழுந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, இனத்தான தேசம் திரும்பி போ என்று சொன்னார். So Genesis 31 verse 10 onwards, and it came to pass at that time that the cattle conceived, and that I lifted my eyes and saw in a dream, and behold, the rams which leaped upon the cattle were ringed, straight, speckled, and grizzled. And the angel of the Lord God spake to me in a dream, saying, Jacob. And I said, Here am I. And he said, Lift up thou eyes and see, all the rams which leap upon the cattle are ringed, straight, speckled, and grizzled. For I have seen all that Laban doeth unto thee. I am the God of Bethel, where thou anointest the pillar, where thou vowest a vow to me. Now arise, get thee out from this land, and return to the land of thy kindred. பாருங்க, இவன் சம்பாதிக்கணும்னு. So just because he has to earn, ஆண்டவர் தூதர்கள் அனுப்புறார். God sent angels there. தூதர் அனுப்பி என்ன செஞ்சான்? So what did he do? Sending angels there. சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான பிளான் அவன் கொடுக்குறான். So he gives a good idea to earn money there. என்ன பிளான்? So what is the plan there? இவன் வந்து புள்ளி உள்ள வரி போட்ட ஆடு வேணும்னா, so if he wanted a striped and ring straight goat, அந்த தூதர் வந்து கர்ப்பத்திலே அந்த வரி உள்ள ஆடுகளை உருவாக்கி கொடுத்தது. So in the pregnancy itself, these angels changed the color of the thing. புள்ளி போடணும்னா புள்ளியோட வரணும்னா, if it had to be spotted, அது மாதிரி அது வேலை செஞ்சது. So accordingly it was changed. அவர் பார்த்தார் ஆண்டவர். God saw this. இப்படியா ஏமாத்துறான் என் பிள்ளைய. So God saw what Laban did to Jacob. நான் அனுப்புறேன் என் தூதனை. Then he said, I will send my angel. அவன் சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பி விட்டார். So he says talks to angel and he sends him. அவனுக்கு ஒத்தாசையா நிக்கிறான். So the angel stands with him. அவனுக்கு எல்லாம் அவன் லாபானும் எத்தனையோ வாட்டி மாத்தி பார்க்கறான். So Laban
tries to change it, all his wages so many times. மாத்த இதுவும் இந்த தூதனும் வந்து மாத்தி ஆட்டுக்குட்டிக்கு பறக்குது. So as and when he changes, so the angel change it for them. இப்படியே அப்படியே எல்லாத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தை அப்படியே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். So he transfers all the wealth of Laban to Jacob this way. அப்ப எல்லாம் அவனுக்கு அந்த பக்கம் போயிடுது. So Jacob receives everything. பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் தூதர் ஸ்ட்ரெngth கொடுக்க போறார். So God is going to give you the strength of the angels. மனுஷ ஸ்ட்ரெngth இல்ல, not only the strength of the man, தூதர் ஸ்ட்ரெngth ஆண்டவர் உங்களுக்கு தர போகிறார். but also the strength of the angels. உனக்காக ஏஞ்சல்ஸ் வானத்துல இருந்து இறங்க போறாங்க. God is angels are going to come down from the heaven to help you. உன்னை பார்த்து இல்ல, not for you, உன் பிதாவை பார்த்து, but for your forefathers. ஆபிரகாம் கொடுத்த பிராமிஸை பார்த்து. but because God has promised Abraham, நீ இந்த உலகத்தில் தரித்திரனா வாழறது தேவனுடைய விருப்பம் இல்ல. it's not God's will that you be a pauper or a beggar in this world. அவர் அங்கிருந்து ஏஞ்சல்ஸ் அனுப்புவார். God will send angels. உன்னை அப்படியே பலிக்கு பெருக பண்ணுவார். He will actually make you increase. உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். He actually rejoices when he blesses you. இத சொல்லிக்கொண்டே போகலாம். We can keep on saying this. ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா இவருடைய ஆடு மேய்க்கிறதுல ஏஞ்சல்ஸ் வேலை செஞ்சாங்க. When he was tending to the sheep, even the angels helped him there. உன் வேலையில ஆண்டவர் தூதர்கள் உனக்கு வேலை செய்வாங்க. So in your work also the angels will come and help you. நீ எந்த வேலை செய்றியோ, whatever work you're doing, அந்த வேலைக்கு பக்கத்துல தூதர் நின்று உனக்கு ஒத்தாசையா நிற்பாங்க. So the angels will stand with you whenever you're doing your work. அவங்க புது ஆர்டர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. They will bring new orders for you. நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that? நீ விரும்புகிறாயா? Do you want that? தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். God is going to do great things for you in that way. ஆனா இப்படிப்பட்ட பலனை யார் கொடுப்பா? Who will give you this kind of strength? அவனி கிறிஸ்துவை இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் தருகிறார். So God gives the opportunity to each and every person who has accepted him as his personal savior. இந்த மாதிரி ஒரு வல்லமை அவர் தருகிறார். So he gives this kind of a strength. நீ சந்தோஷமா இருங்க. Be happy. உனக்கு தூதர்கள் உனக்கு எல்லாவற்றிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். The angels are going to work for you in every way. அந்த மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா, the third kind of strength is பவர், ஆண்டவருடைய வல்லமை. God's strength. ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார். So God himself helps you. தூதர்கள் தான் இறங்கி உனக்கு வேலை செய்யல. Not only the angels help you. முதலாவது உனக்கு ஸ்ட்ரெngth அவர் தருகிறார். First of all, God gives you the strength. இரண்டாவது தூதர்கள் ஸ்ட்ரெngth தராரு. Then he gives the strength of the angels to you. அதோட கூட விரும்பல. He doesn't stop there. அவர் தன்னுடைய ஸ்ட்ரெngth தரார். He gives his strength also. அதனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'll read the verse showing that. ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 27 28. Genesis chapter 32 27 28. அப்பொழுது அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். And he said unto him, what is thy name? And he said, Jacob. And he said, thy name shall be called no more Jacob, but Israel. For as a prince has the power with God and with men has prevailed. யாக்கோபுக்கு ஒன்று நல்லா தெரியும். You know Jacob very well. ஆண்டவர் பாருங்க, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். So God is in heaven. அவர் யாக்கோபை பார்த்துட்டு இருக்கார். He is watching over Jacob. அவர் முதல்ல ஸ்ட்ரெngth கொடுத்தாரு. So he gives strength to Jacob. அவர் தூதர்களையும் கொடுத்தாரு. And he gives the strength of the angels also to him. இவ்வளவு கொடுத்துட்டு அவர் சும்மா இருக்க முடியல. Then even after giving all this, he couldn't be quiet. எப்ப நான் ஏதாவது பண்ணணும் அவனுக்கு. So he says, do you want me to do anything? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேனே. I have promised Abraham. அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேனே. I have promised Abraham for that. ஃப்ரெண்ட் ஆச்சவன். He is my friend. நான் போவேன். So I need to go. அந்த வசனம்லாம் வாசிச்சா ஆச்சரியமா இருக்கும். So if you read all this verse, it's very surprising and amazing. வேணும்னே அவனுக்கு எதிரா நடந்து போறேன். So wantonly he just comes in front of him. அந்த அதிகாரத்தின் துவக்கத்துல பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் அப்படி போறாங்க. So in the beginning of this chapter, if you see, the angels of the Lord go in front of him. அவன் சொல்றான் மக்னாயின் ஒரு பேர் ஒன்று கொடுக்குறான். So God gives a name there. அப்போ அவங்க தேவதூதர்களாம் சந்திக்கிறான். So he meets all the angels of God. கடைசில ஆண்டவரையும் பார்த்துட்டான். Then he meets God himself. அவன் விடுவானா? Then will he stop there? உழந்து காலை பிடிச்சிட்டான். Then he goes and actually struggles with him. என்ன ஆசீர்வதித்தால விட மாட்டான். So he just holds on to his feet and says, unless you bless me, I will not leave you. ஏசா 400 பேர் வரான். So Asa is coming with 400 people. நான் உங்க கால்ல விடறேன். But I will fall at your feet. நான் உன்னை விட மாட்டேன். I will not leave you. ஆண்டவர் பாருங்க, கடைசியில் சரி உனக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் பாருங்க. So God finally obliges and gives him a name. யாக்கோபு என்ற பேரை
அவர் மாற்றி இஸ்ரவேல் வைக்கிறார். So he changes his name from Jacob to Israel. இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் ஏராளம் ஏராளம். The blessings of Israel is lots and lots and lots. அந்த இஸ்ரவேல் பேரை நாம் பிரசங்கம் எடுத்து அவ்வளோ காரியங்கள் அதில் உண்டு. So we need to take message points regarding the name of Israel. It's so much is there. ஒரு இடத்துல சொல்றப்ப இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? So he says in one place it says nobody is equal unto thee Israel. உலகத்துல உனக்கு நிகரா ஒருத்தனும் கிடையாது. There's no one equal to you. இந்த நான் உனக்கு எனக்கு அடுத்தது நீதான் அப்படின்ற மாதிரி சொல்றார். He says actually you are next to me. இவனை பார்த்து சொல்லும்போது தேவனோட போராடி ஜெயிச்சிட்டான்றார். So he says, he looks at Jacob and says, you fought with me, you struggled with me and you won. மனுஷனோட போராடி ஜெயிச்ச. You fought and won against men. அவர் சொல்றாரு ஜெயிச்சான்னு, ஆனா இவர்தான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். So actually God says you won, but actually the strength was given by God himself. நான் சொல்றேன் நீ எந்த மனுஷனோட போராடி கொண்டிருக்கிறாயா? So who are you struggling with any man now? எந்த கடினமான மனுஷனோட போராடிட்டு இருக்கியா? Are you really struggling with any strong man now? இந்த வேலை செய்யற ஸ்தலத்துல முதலாளியோட போராடிட்டு இருக்கியா? Maybe in your workplace you are struggling with your owner. உன்னுடைய சக வேலை செய்யற ஆட்களோட போராடிட்டு இருக்கியா? Or with your colleagues. உன்னை பத்தி தப்பா பேசி வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்காங்களா? Or are they talking badly about you and spoiling your life? நீ பயப்படாத. Don't be afraid. நீ நிமிர்ந்து நில்லு. Stand up straight. நீ தான் ஜெயிக்க போற. You are going to win. நீ தான் வின் பண்ண போற. You are going to win. நான் உனக்கு இஸ்ரவேல் பேர் வச்சிட்டேன். So because I have kept your name as Israel. நீ ஜெயிச்சே ஆகணும்ன்ற உன் தலையெழுத்து. You have to win. That is your fate. யாராலும் மாத்த முடியாது. Nobody can change it. நிறைய பேர் சொல்றாங்க என் தலையெழுத்து இப்படி இருக்குன்னா. So many people say my fate is like this. ஆனா இப்போ நீ இப்படி சொல்ல போற என் தலையெழுத்து நான் எல்லாருக்கும் மேல இருக்குன்னு வச்சிருக்காரு. So you can say that my fate is that I can be above everyone. நீ முன்னேற வேண்டும்ன்றத அவருடைய ஒண்ணே தலையெழுத்து. God wants you to move forward. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Be happy. பாருங்க இஸ்ரவேல் பேரை வச்சிட்டார். So he says I have named you Israel. நீ ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டப்பான். You have conquered two of you them. என்னையே ஜெயிச்சிட்டப்பான். You have won above me also. ஆண்டவரை ஜெயிச்சிட்டா. So you have if you got the victory above God, நீ கேக்குறதெல்லாம் அவர் கொடுத்துருவார். whatever you ask God will give you. அவர் கொடுத்தே தீருவார். He has to give you. அப்ப எந்த தகப்பனும் தன் பிள்ளை ஜெயிக்கிறதா விரும்புவான். So any father and every father will want his son to be victorious above him. எங்கயாவது ஒரு கடத்தருக்கு போறன்னு வெச்சீங்க. If you are going to a shop, எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரை ஜெயிக்க முடியும்? how can you actually win over God? அவர் எப்படி மேற்கொள்ள முடியும்? How can you go get upon him? அவர் பவர் கம்மியா? அவருக்கு ஸ்ட்ரெngth கம்மியா? Does he have lesser strength? இவனுக்கு ஸ்ட்ரெngth ஜாஸ்தியா? Does a man have more strength? ஒரு அப்பா ஒரு பிள்ளையை கூட்டி போறான்னு வெச்சீங்க. Let's assume that your father is taking a son. அந்த கடத்தரு அங்கனால ஒரு பொம்மையை பார்த்துட்டான். So there is a beautiful doll hanging there. அந்த ஒரு வேற காரா இருக்கலாம். Maybe it's a car. அவன் சொல்றான் அப்பா எனக்கு இந்த கார் வேணும்னு கேக்குறான். So the son asks, I need a car, father. அப்பா சொல்றாரு அதெல்லாம் முடியாதுடா கார் தர முடியாதுடா. So father says no I cannot buy you the car for you. ஏற்கனவே உனக்கு நிறைய கார் வாங்கி கொடுத்துட்டேன். I've already gotten so many toys for you. இந்த கார் வேற எதுக்கு இல்ல? Why do you want another toy? அவன் சொல்றான் அப்பா எனக்கு வேணும். So he says no I need it. அவன் கீழ உட்கார்ந்தான். So he just sits down. உடனே திருப்பி என்ன செய்றான்? அவன் அங்கே பொறல்றான். So again he starts his tantrums. அப்பா கத்தி பாரு வேணாம் முடியாது கிடையாது சொல்றான். So father just shouts at him and just tries to rebuke him and everything. இந்த பொம்மை வாங்கி கொடுத்தாலும் நான் இந்த இடத்துல வந்து நவருவேன். So the son is very particular. If you buy this toy only I will move from this place. இந்த இடத்தை விட்டு நான் நவர மாட்டேன். I will not move from this place unless you buy that car for me. அழுது கெஞ்சறது. So he cries and he actually begs him. அப்பா கடைசில தலையில அடிச்சிட்டு. So father actually gives in. வாங்கி தொலைடான் கொடுப்பார். He gives in and gives the money and go and get it. He says. அதேதான் இங்க நடந்துச்சு. So that's what happens here. எப்பவுமே பிள்ளைங்க தான் ஜெயிப்பாங்க. So always it's the children who win over the parents. குடும்பத்துல கூட பார்க்கறோம். In our families also we see. இந்த பொண்ணு தான் வேணும்மா. The son will say I need this daughter. எல்லாரும் வேணாம்னுவாங்க. So they say I need this girl for my marriage. இதுதான் வேணும். So he will be very sure I need it. இதெல்லாம் நான் நோர மாட்டேன். I will not move away without if you don't agree. இறங்கி வந்துருவாங்க. So the parents finally concede. அப்படிதான் நம்ம தேவனை ஜெயிக்கிறோம். That's how we win over God. எனக்கு வேணும்.
So we have to go ஒரு and say, இடத்துல I need சொல்லப்படுது, it. ஒரு இடத்துல சொல்லப்போது யாக்கோபு அழுது கெஞ்சினான் என்று போட்டிருக்கு. So here one place it says Jacob cried and begged. அவர் காலை பிடிச்சிட்டான். So he actually caught hold of his leg. நீங்க நான் ஆசீர்வாதம் தரத்துல உங்களை விட மாட்டேன். Unless you bless me, I will not move away from this place. அவரோட நான் போகட்டும் சொன்னவர் நின்று அவனை ஆசீர்வதிச்சிட்டு போறார். So he says, let me go. But then he stopped and blessed him and then left. Hallelujah. Hallelujah. பாருங்க அந்த காரியங்கள் உங்களுக்கு பின்பற்ற கதைகள் உங்களுக்கு தெரியும். You know the story that is following. பாருங்க ரெண்டு ஸ்ட்ரெngth எல்லாம் மூணாவது ஸ்ட்ரெngth அவருடைய strength already given by God. God gives his own strength there. அவருக்கு நீ சம்பாதிச்சு ஆகணும்னு ஒரு தீர்மானம். So God says you have to earn. அவருக்கு ஒரு தீர்மானம் அது உன்னை சம்பாதிச்சு ஆகணும். So God's own decision is that he has to make you earn. அவர் என்னவர் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்னவெல்லாம் செய்றார் பாருங்க. So just to keep his children happy and good, look at what all God does. இந்த மூணு ஸ்ட்ரெngth பார்த்தோம். Now we saw three strengths. நாலாவது ஸ்ட்ரெngth நான் பார்க்க போறோம். We are going to see the fourth strength now. அது என்ன strength of animals. So that is the strength of animals. அதுதான் சொத்து. அந்த நாட்கள்ல அனிமல் தான் சொத்து. So the strength of animals means the property that usually the flock they have, the cattle they have, that used to be their money. ஆமா இப்ப சொல்றான் ஓடு தடிமா ரெண்டு பரிவாரங்கள் வந்தாங்க. So he says I went with rod and staff but I have so much cattle and so much flock with me now. ரெண்டு பரிவாரங்களை குறித்து சொல்லும்போது இது ஒரு பெரிய பெட்டாலியனை குறிக்கும் ஒரு ராணுவத்தை குறிக்கிறதா சொல்லப்படுகிறது. So it actually denotes a kind of two battalions or big army people. ஏமா கிட்டத்தட்ட 6000 இருந்து 1.5 லட்சம் வரை இருக்கலாம்னு சொல்றாங்க. So the range of people belonging to that group may be from 6,000 to 1 lakh people. நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஒரு 1 லட்சம் வெச்சுங்க. So let's assume that he had 1 lakh people. 2 லட்சம். So he had two battalions kind of thing, so 2 lakhs. 2 லட்சம் animals. 2 lakh animals. எல்லாம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் So செஞ்சு all the camels and cow and sheep and everything inclusive. அவன் பாருங்க அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவன் தன்னுடைய சகோதரனுக்கு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெகுமதி கொடுக்குறான். So he sends a gift to Esau just to find favor in his eyes. அது 32வது அதிகாரம் 13வது வசனம். So Genesis 32 verse 13 onwards it says what gifts he is sending to Esau. அந்த ராத்திரி அவன் அங்கே தங்கி அவன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமதியாக 200 வெள்ளாட்டுக்கடாக்களையும் 10 வெள்ளாட்டுக்கடாக்களையும் 20 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகள் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிக்கை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து அவனுக்கு வெகுமானமாய் தருகிறான். And he lodged there that same night and took of that which came to his hand as a present for Esau his brother 200 she goats, 20 he goats, 200 ewes, 20 rams, 30 milk camels with their colts, 40 kine and 10 bulls, 20 she asses and 10 fowls. And he delivered them into the hand of his servants, every drove by themselves, and said unto his servants, pass over before me and put a space between draw and draw. So I just put a calculation in the internet. நான் கோட் கடா இப்போ 200 கடா கொடுத்துருக்கான். So he had 200 வெள்ளாடு கொடுத்துருக்கான். So he says here 200 she goats. நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டேன் ஒரு ஆடு. So I just put 10,000 rupees per she goat. 200 into 10,000 ரூபாய். So 200 into 10,000. 20 லட்சம். So that's 20 lakhs. அதே மாதிரி கடா. So then rams. அது கணக்கு பண்ணி பார்த்துருக்கான் 10 ஆடுக்கு ஒரு கடா ஆடு கொடுத்துருக்கான். So he has given like for 10 she goats 1 ram. நான் ரொம்ப கம்மியான விலை தான் போட்டேன் 5,000 போட்டேன் அது ஒரு 3 லட்சம் வருது. So I put very less amount and it comes for 3 lakhs. அதுக்கப்புறம் ஷீப் அப்புறம் செம்மறி ஆடு 20. So all these camels and ewes and everything. அப்படி கணக்கு போட்டாக்க கிட்டத்தட்ட இப்படி கணக்கு போட்டு டாங்கி இங்கெல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 23 கோடி. So when I just added all these camels and asses and she asses and everything, the value comes to around 23 crores.
ஜஸ்ட் தம் அண்ணனுக்கு வெகுமதியாக 23 கோடி தானமாக கொடுக்குறான். So he just takes it by hand and as a gift to his brother, he gives 23 crores. சரி போக எல்லாம் மோட்டு ஒரு 10 கோடி வச்சுங்க. So let's not consider this rate, let's consider even lesser, maybe it is 10 crores. 10 கோடி நான் ஏமாத்துறதுக்கு சாட்சியெல்லாம் வச்சுக்கோ, 10 கோடி தூக்கி தானமாக எடுத்து கொடுக்குறான். So he just gives as a gift as a 10 crores to his brother. பாருங்க, யாக்கோபு ரொம்ப தாராள மனசு. Jacob is very broad minded. ஏன் ஆண்டவர் கொடுக்குறார்? Why God gives? பணத்தை வாரி எற. Because God wants you to give. கிஃப்டா எடுத்து கொடு. He just wants you to give us as a gift. கடைசியிலே ஒரு 10 பைசா எவனுக்கும் கொடுக்காம செத்து போற எத்தனை கோடீஸ்வரர் உண்டு. So there are many millionaires who don't even, for such a miser, don't give even 10 rupees to anyone. ஆயிரக்கணக்கான கோடியை பதுக்கி வச்சிட்டு அப்படியே செத்து போயிடுறான். There are so many people who just keep their money in a safe box and they just die off. Swiss bankல எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான கோடி பணங்கள் இருக்குது. So in Swiss bank they say that a lot of millions of money is there in Swiss banks. என்ன பாருங்க, யாக்கோபு வாரி இறக்குறான். But you see here Jacob actually spends it so thriftily. போடுறா அண்ணனுக்கு எடுத்து போட்டுடா. So he says let my give it to my brother. ஏமாத்துறான். So he doesn't need to say that he is cheating or anything. அவர்கிட்ட வந்து சும்மா டோக்கனா ஒரு வெகுமதியா கிஃப்டா 10-15 கோடி பசங்க. So he freely gives as a token of love a gift to his brother. அப்ப ஆண்டவருக்கு நிறைய கொடுத்தான்னா, so when God gives you much, நிறைய வெளியில கொடுக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். that is because he wants you to give to others. அதனால எங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. So be blessed. தாவீதையும் பார்க்கிறோம். So we see David also. அவன் போய் கொள்ளை அடிச்ச பங்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் வாரி இறக்கிறான். He goes and takes ransom from places where he has won victory and give to others. பாட்டா கொடுத்தான். He just distributes it to all his people. அவனுக்கு சர்ச்சுக்கு மாத்திரம் கொடுத்த கோல்டோட இது நான் கணக்கு பண்ண 2 டன் கோல்டு கொடுத்துருக்கான். So the money he donated for the temple was almost 2.5 tons of gold. கோல்ட வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செய்யறதுக்கு கொடுத்தான். So he gave 2.5 tons of gold to construct the temple of God. அதை வச்சு தான் சாலமோன் ரொம்ப அழகான டெம்பிளை கட்டினான். So with that, using that only Solomon built a beautiful temple. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் உனக்கு கொடுக்குறார். So God wants you to give. That's why he gives you. இங்க வாங்குங்க. You get it from God. அங்க கொடுங்க. And give it to others. Hallelujah. Hallelujah. தேவனுடைய அன்பை தெரியப்படுத்துங்க. Show God's love through that. அப்ப பாருங்க, தான் அண்ணனுக்கு அன்பை தெரியப்படுத்துறான். So he shows his love through this. எடுத்துட்டு போடான்னு எடுத்து போடுறான். He just sends them the gift. சரி, ஐந்தாவது இது என்னன்னா லேண்ட கொடுக்குறாராம். So the fifth strength is he gives the land. அதாவது நிலத்தை கொடுக்குறான். So he gives land. அப்போ நீங்க வாங்குற பலவிதமான ப்ராப்பர்ட்டி ஆண்டவர் கொடுக்கிறது. So the property that you buy, it's given by God. அவனுக்கு யாக்கோபுக்கு என்ன நிலம் கிடைச்சது? What land did Jacob get? ஏதோ ஒரு 5 கிரவுண்ட் 4 ஏக்கர் 10 ஏக்கரா? He didn't get 5 acres or 10 acres or 1 ground or something like that. தேசத்தையே கொடுத்துட்டாங்க. God gave him the whole nation. ஒரு பெரிய நாட்டே அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. So he gave him the whole nation to his name. உன் சந்ததி இங்க தான் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. He said your generation will live here. ஒரு நாட்டே கொடுத்துட்டாங்க. He gave him the whole nation. எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க. He says take it. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். What a great blessing. உனக்கு 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் தர மாட்டாரா? Will he not give you 1 ground or 2 grounds? வேணாங்க, நான் இப்படியே ஒரு பரதேசியா இருந்து சாவ போறேங்க. So if you say no, I will stay like this and I'll die as a foreigner to this world. அது உங்க விருப்பம். That is your choice. வேணான்னா அவர் ஒன்னு கம்பல் பண்ண போறது இல்ல. If you say I don't want, God is not going to compel you. எனக்கு வேணும்னு சொல்லுங்க. Say that you need it. அது நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. Tell you need to give to others. மற்றவங்களை ஆசீர்வதிக்க எனக்கு கொடுக்கணும்னு இல்லங்க. Tell to bless others you need to give me. அப்படி நம்ம நினைக்கும்போது, when you show like that, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். God will definitely bless you. அப்ப ஆண்டவர் நாம இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம். So when you see according to this verse, ஆண்டவர் நமக்கு எத்தனை 5 விதமான பலனை அவர் தருகிறார். So God gives us 5 kinds of strength to get money. என்ன மெசேஜ் கொடுத்துட்டு திரும்ப உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். I'm just going to try and make you remember all this. One human strength. First is the human strength. உனக்கே strength தராரு. So God gives you the strength. சரீர பலனை கொடுக்கிறாரு. Gives you the physical strength. இரண்டாவது தூதர்களுடைய strength கொடுக்கிறாரு. So secondly he gives you the strength of the angels. மூணாவது அவருடைய strength கொடுக்கிறாரு. God
thirdly, he gives his own strength. அதுக்கப்புறம் நாலாவது அனிமல் ஸ்ட்ரெங்க், பொருளாதார உதவிகளை So தருகிறார். he gives, the third is the animal strength, that is the strength of the property and wealth. The fifth is he gives you the land and value. Hallelujah. Hallelujah. எவ்வளவு நல்ல ஆண்டவர். How good our God is. ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார். So this is how God works. நீ வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். God wants you to be happy and live happily. ஆபிரகாம் போல இருக்க வேண்டும் என்று He wants விரும்புகிறார். you to be like Abraham. நீ உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். He will exalt your name. Hallelujah. Hallelujah. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you according to this verse. இந்த வசனத்தின்படியே தேவன் உங்களுக்கு வல்லமையை கிருபையை தருவாராக. According to this verse, God will bless you with this strength and நீங்க everything. விசுவாசிங்க. You have to have faith. உன்னுடைய வேலைகளில் ஏஞ்சல்ஸ் வரணும் வெறும் விசுவாசிங்க. You just ask and believe and have faith that in your work angels should come. தேவன் இடைப்படணும் விரும்புங்க. That God should come. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வரணும்னு விரும்புங்க. That you need to have property. பொருளாதார விருத்தி அடைந்து And you should be blessed wealthily. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. God will definitely bless you and make you happy. ஆனா எல்லாம் அவர் கொடுத்தாருன்ற நினைப்பு மட்டும் உங்களை விட்டு போக But one thing is that you always in everything just remember that everything God gives. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். In everything you have to keep in your mind தேவன் எனக்கு கொடுத்தார். that God has given us this thing. தேவன் இவைகளை செய்து கொடுத்தார். God has given us all these things. இது ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலிருந்து வந்தது. This is come from God's covenant with Abraham. என்னுடைய நீதி கிடையாது. It's not my righteousness. என்னுடைய தர்மம் கிடையாது. It's not my strength or anything. இது என்னுடைய அறிவு கிடையாது. Not my talent or not my intelligence. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு துதியும் மகிமை உண்டாவதாக. May to God be the glory and honor. Amen. Amen. Hallelujah.